ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் மாடு மேய்க்க வந்துட்டேன். அங்கே நான் பார்த்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மாடெல்லாம் கட்டிடுவோம். மாமியார் கட்டுறாங்க. இது அத்தி அத்தி பழம் மாதிரியே இருக்கும். ஆனால் இது அத்தி பழம் இல்லை. பாருங்கள், உடச்சி காட்டுறேன் இருங்க. ஆனால் இது அத்தி பழம் கிடையாது. அதனுடைய விதை, காய் எல்லாம் அத்திப்பழம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது முழுசாக அத்திப்பழம் கிடையாது. இது அத்தி மரமும் கிடையாது. இது சின்னதாக இருக்கிற ஒரு செடி. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் டிட்டோவாக அத்தி பழம் மாதிரி இருக்கும் பாருங்கள். அது உள்ள விதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே இருக்கும் பாருங்கள். வாங்க செடியை பார்க்கலாம். அதில் காய் எப்படி இருக்குமோ அந்தமாரி தான் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அத்திப்பழம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது அத்திப்பழம் கிடையாது. கலர் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் இது அத்திப்பழம் கிடையாது. ஓரளவுக்கு மேட்சும் கலரும் சிங்க் ஆகும். ஆனால் இது இதனுடைய செடி பேர் பேத்தி செடின்னு சொல்லுவாங்க. பேத்தி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அத்திப்பழம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், அத்திப்பழம் மாதிரியே. ஆனால் இது அத்திப்பழம் கிடையாது. அடுத்தது வாங்க, ஊமத்துக்காய். இது பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இந்த ஊமத்துக்காய் மழையில் நல்லா அழகாக கிளச்சிருந்தது, கிளையாக. இது பாருங்கள், ஊமத்து பூ மொட்டு வச்சுருக்கு. ஊமத்துக்காய் பாருங்கள், மேலெல்லாம் முள்ளாக இருக்குது. இது பார்த்து ரொம்ப நாளாக தான் ஆச்சு. நானே ரொம்ப நாள் ஆச்சு. ஊமத்து பூ, இதனுடைய பூ சுவாலஜி பயாலஜியில் ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக என் ஃப்ரெண்ட்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் நான் சுவாலஜி பயாலஜி குரூப் இல்லை. ஆனால் ஃப்ரெண்டெலாம் எடுத்துகிட்டு போய் ஏதோ பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் ஏதோ பண்ணுவாளுங்க, பார்த்துருக்கேன். பாருங்கள், அது மேலெல்லாம் முள்ளாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கள்ளி செடி பாருங்களேன். கள்ளி மரமாக இருக்குது பாருங்கள், கள்ளி செடி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி இப்படி இல்லாமல் கிளையாக இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது விநாயகருக்கு கண் வைப்போம் இல்லையா, கிராமத்துலலாம் விநாயகர் கண்ணுன்னு சொல்லுவோம் நாங்கள். இது விநாயகர் கண். இது கொடியாக இருக்கும். இது இந்த கள்ளிச்செடி மேலே படர்ந்துருக்கு பாருங்கள். விநாயகர் கண் இது தான். நாங்கள் அப்படி தான் சொல்லி கிராமத்தெல்லாம் விநாயகர் செஞ்சு அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த கள்ளி செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கள்ளி மரம் பாருங்கள், நல்லா இருக்கா? பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். கீழே அழகாக சைஸாக, மேலே அப்படி ரவுண்டாக செமையாக இருக்குது. இதில் இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நாங்கள் சின்ன வயசுலலாம் இதில் பேர் எழுதுவோம் இல்லை இனிஷியல் போடுவோம். அதை எடுத்து கீறினோன்னா அதனுடைய பால் வரும் பாருங்கள். ஏற்கனவே ஒரு லவர்ஸு யாரோ லவர்ஸ் பேர் தான் ஹார்ட்லாம் விட்ருக்காங்க. அவங்க ஏற்கனவே பேர் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே என்கிட்ட குச்சி எதுவும் ஹார்டாக கிடைக்கல, பின்னு எடுத்து தான் எழுதணும். நாங்கள் சின்ன வயசில் இதில் தான் எழுதி வைப்போம். எங்கே பார்க்குறோமோ அங்கெல்லாம் எழுதி வைப்போம். பேராச்சு இனிஷியல் ஆச்சு போட்டு வச்சுட்டு வரோம். இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பாருங்கள், சுற்றிலையும் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கள்ளி செடி. விநாயகர் கண் வேறு நிறைய இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். மாடெல்லாம் அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்குது. நம்ம வேறு ஏதாச்சும் இருக்கான்னு போயிட்டு பார்க்கலாம் வாங்க. எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ தெரிஞ்சுது, அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்க்காதவங்க சில பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களாம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். மாடு எல்லாத்தையும் மறுபடியும் மாற்றி கட்டிடணும். கட்டியாச்சு 2 மாடு. இன்னும் அந்த 2 மாடு மட்டும் கட்டலை. எங்கள் மாமியார் போகிறாங்க மாடு கட்டுறதுக்கு. பாருங்கள், இந்த இடமே சுற்றுச்சூழல் எவ்வளோ அழகாக இயற்கையாக இருக்குது பாருங்களேன். பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள். நிறைய பாறைலாம் இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் வயலுக்கு நடுவில். அதெல்லாம் எங்கள் ஊரில் கல்லாங்குத்துன்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த கல்லாங்குத்தாண்ட போகலாம். பாருங்கள், பெரண்டை பாருங்களேன். இது வெப்பாளம் செடி. பெரண்டை பாருங்கள், பெரண்டை எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
இதை வந்து ஊறக்காய் அரைச்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஊறக்காய் அரைச்சி சாப்பிட்டா பசி எடுக்கும், நல்ல வயிற்று புண்ணை ஆற்றும். இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் இருக்குது. அதை பூ பாருங்கள், அதனுடைய பூ அது. இது அதனுடைய காய். இது என்ன காயினே தெரில, பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சா, அதான் எடுத்தேன். ஆனால் இது பேர் எனக்கு தெரியல, பெருசாக இருக்கான்னா. ஆனால் அது பேர் எனக்கு என்னன்னு தெரியல. பார்க்குறதுக்கு கொய்யாப்பழம் மாதிரி இருக்குது, ஆனால் அது என்ன பேருன்னு எனக்கு தெரியல. அதுவே அது எனக்கு ஒரு அதிசயமாக இருந்துச்சு பார்க்கும்போது. என்னடா இது இவ்வளோ பெரிய காயாக இருக்குது, இதுக்கு பேர் நமக்கு தெரியலையேன்னு. இது வந்து காரைக்காய் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது காரைக்காய் இல்லை. காரைக்காய் செடி முள்ளாக இருக்கும். தலை வந்து கீழே இருக்குது பாருங்களா, அதுதான் காரைக்காய் செடி. தலை வந்து பெருசாக இருக்குது தழை. இது என்ன செடின்னு எனக்கே தெரியல. பட் ஆனால் காயெல்லாம் கொத்தாக வச்சுருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் கேட்கலாம், அவரும் இல்லைங்களா. அங்கே பார்க்கலாம், கிட்ட போய் பார்க்கலாம். இதுதான் பிரண்டையோட பூ. பிரண்டை செடி இருக்கு இல்லையா, அதனுடைய பூ இதுதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். என்ன ஒரு அந்தந்த பொருளுக்கு ஒரு அழகு இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த காய். அது என்ன காயின்னு தெரில, ஆனால் நிறைய கொத்தாக வச்சுருக்கு. நீங்கள் பாருங்கள், ஒரு மரத்தில் பிரண்டை செடியே இருக்குது பாருங்கள், குடும்பம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ தூரத்துக்கு அந்த கீழே இருக்கிற மரமே தெரியல, அவ்வளோவும் பிரண்டை செடி தான்.